அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நினைக்கிறோம் வந்து நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மாட்டு முள்ளில் ஒரு சூப்பு வைக்க போகிறோம். நம்ம அது வந்து மாட்டு வாலில் வச்சா நல்லா இருக்கும். ஆனால் வால் இல்லாத பிரச்சனையால் நாங்கள் மாட்டு முள்ளில் ஒரு சூப் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி வந்து பார்ப்போம் வந்து வாங்க. இது மாட்டு முள் வந்து எடுத்துக்கிறோம் வந்து இதுக்கு தேவையான அடுத்த பொருள் வந்து வெங்காயம் எடுத்துருக்கிறோம் வந்து உள்ளி எடுத்துருக்கிறோம் வந்து முருக்கமில இதில் வந்து கேரட்டும் புரோக்கோலியும் எடுத்துருக்கிறோம் வந்து அடுத்ததுக்கு மஞ்சள் மிளகு நச்சீரகம் அதோட தக்காளி பழம் எடுத்துருக்கிறோம் வந்து பச்சை மிளகாய் லீஸ்ட் எடுத்துருக்கிறோம் வந்து இது வந்து என்ன மாதிரி செய்ய போகிறோம்னு சொல்லி வந்து வாங்க வந்து பார்ப்போம் வந்து இந்த மாட்டு முள் இந்த முள்ளை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அவிய வைக்க போகிறோம் வந்து இதோட வந்து அதோடு சேர்த்து வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் வந்து நாங்கள் போட போகிறோம் வந்து அதோட நாங்கள் என்ன செய்வோம்னா 3 பச்சை மிளகாய் போடுறோம் வந்து பச்சை மிளகாயும் அதோட வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தையும் போட போகிறோம் வந்து போட்டுட்டு இதை வந்து அவிய விட போகிறோம் வந்து மூடி வந்து அவிய விட போகிறோம் வந்து அதோட உப்பு போட போகிறோம் வந்து உப்பு பார்த்து போடுங்க வந்து ஸோ இப்போ நாங்கள் தான் மூடி விட போகிறோம் வந்து மிளகு எடுத்துக்கிறோம் வந்து தேவையான அளவுக்கு மிளகு எடுக்கிறோம் எடுத்து அதோட நச்சீரகம் எடுக்கிறோம் வந்து தேவையான அளவுக்கு நச்சீரகம் எடுத்துக்கொள்கிறோம் அடுத்து இது ரெண்டையும் வந்து முதல் இடிச்சு எடுக்க போகிறோம் வந்து இடிச்சு எடுக்கிறோம் வந்து இது கொஞ்சம் இடித்து கொஞ்சம் பவுடராக வந்த பிறகு அதோடு சேர்த்து உள்ளியை சேர்த்து இடிக்க போகிறோம் வந்து இப்போ ஒரு அளவான பதத்தில் வந்து இதை நாங்கள் இடித்து எடுத்துட்டோம் வந்து இனி இதோட தான் உள்ளியை போட போகிறோம் வந்து இந்த உள்ளியை போட்டு அதையும் போட்டு இதில் அடிக்க போகிறோம் வந்து உள்ளி இதெல்லாம் இடிச்சிட்டோம் வந்து இதை நாங்கள் என்ன செய்யறோம் அடுத்த ஒரு சின்ன ஒரு இதில் பாத்திரத்தில் வைக்க போகிறோம் வந்து இப்போ இதை வந்து நாங்கள் இடித்ததை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டோம் வந்து ஸோ இப்போ அடுத்த என்ன செய்ய வந்து அதுக்குள்ள வந்து போட போகிறோம் நாங்கள் வந்து பிடிக்காது கணக்கில் ஒரு அளவானது இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம்னு சொல்லி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஸோ பண்டி மாட்டு முள் அவிஞ்சு வந்து எப்படின்னா இடித்து வச்சுக்கிற உள்ளி மிளகு நச்சீரத்தை போடுறோம் வந்து அதோட சேர்த்து வந்து கேரட் வெட்டி வச்சேன் அந்த கேரட்டையும் போடுறோம் கரெக்டாக போட்டு உருளைக்கிழங்கையும் போட போகிறோம் வந்து ஏன்னா இது கொஞ்சம் அவிய வேணுமோ அது அதுக்காகத்தான் வந்து இப்போ ஸோ இதை போட்டுக்கிறோம் வந்து நீங்களும் இப்படி செய்து பாருங்க வந்து நல்லா இருக்கும் வந்து இதோட இப்போ நாங்கள் என்ன பட் வச்சுக்க லீஸ்டையும் போட்டு விட்றோம் வந்து முருக்கமிலையும் எடுத்து வச்சு நாங்கள் வந்து முருக்கமில அதையும் போட போகிறோம் வந்து போட்டுட்டு முருங்கை உடம்புக்கு நல்லது வந்து இதையும் போட்டு ஒரு சிறிது நேரம் கொதிக்க விட போகிறோம் வந்து ஸோ சிறிது நேரம் கொதிக்க விட்ட அப்புறம் என்ன சொல்லி பார்ப்போம் வந்து அடுத்த இந்த ப்ரோக்கோலியும் போட்டு விடுறோம் வந்து ஸோ போட்டுட்டு மரக்கறியெல்லாம் போட்டு சேர்க்க ஒரு சூப்புமா சேர்க்க நல்லா இருக்கும் வந்து மாட்டு முள்ளில் செய்யக்கில் வந்து நீங்களும் இப்படி செய்து பாருங்க வந்து இந்த சூப்பு வந்து முடிஞ்சுது வந்து பண்டி மாட்டு முள்ளில் வச்ச சூப்பு வந்து முடிஞ்சுது இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ எடுத்து பார்ப்போம் வந்து நீங்களும் இப்படி செய்து பார்க்கலாம் வந்து நல்லா இருக்கும் வந்து எல்லா மரக்கறியும் போட்டு அதாவது நாங்கள் கேரட்டு உருளைக்கிழங்கு கொல்ராபி லீஸ்ட்டு போட்டு நாங்கள் வந்து போட்டுக்கிறோம் வந்து இப்போ நாங்கள் இது முடிஞ்சது இதுதான் வந்து நாங்கள் செய்த ஒரு விதமான சூப்பு வந்து நல்லா இருக்குது வந்து நாங்கள் குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது. நீங்களும் செய்து இப்படி பாருங்கள் வந்து பார்த்து குடிச்சிட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லி என்னென்னு சொல்லி எழுதுங்க வந்து
புது சரியால் சுடுறபடியால் வந்து நல்லா இருக்கும். நீங்களும் செய்து குடிச்சு பாருங்க, வந்து பார்த்துட்டு என்ன சொல்லி கமெண்ட்ஸ் எழுதுங்க வந்து. பாய்.